ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முள்ளங்கி 1 கப், வெங்காயம் 1 கப், தக்காளி 1 கப், தேவையான அளவு கொஞ்சம் புளி, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஆயில், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள். வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி ஆல்ரெடி நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக வதக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும். இன்றைக்கி நான் 2 கப்பு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இது நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல. வெங்காயம் போட்டுட்டோம். ஓரளவுக்கு எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வதங்கினா போதும். ஸோ தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகாய் போடுறோம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக கல் உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சிக்குவோம். இதை இப்போது அரைச்சிட்டோம். இதை வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ நம்மளோட
முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் தோசைக்கு இந்த முள்ளங்கி சட்னியை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.